சில நேரங்களில் அம்மா அப்பா நம் பக்கத்தில் இல்லாத மாதிரி தோன்றலாம். ஆனால் அவர்கள் உண்மையில் எப்போதும் நம்மோட இருக்கிறார்களா? அதைப் பற்றி கூறும் ஒரு கதையை கேட்கலாம். அந்த இரவு வானம் மிகவும் அமைதியாக இருந்தது. நிலா மெதுவாக ஒளி வீசி வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஒளியால் சுவரில் நீளமான நிழல்கள் ஆடியது. வீடு வழக்கம் போல இருந்தாலும் அந்த வீட்டின் உள்ளே ஒரு சிறிய இதயம் மட்டும் கலங்கிக் கொண்டிருந்தது. தேவா படுக்கையில் படுத்திருந்தான். அவனுக்கு வயது 6. அவனுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் உலகம். அவர்களது சிரிப்பு, தாலாட்டு, பள்ளிக்குச் செல்லும் முன் கொடுக்கும் முத்தம் அனைத்தும் அவனுக்கு பாதுகாப்பான குடையாக இருந்தது. ஆனால் அந்த பாதுகாப்பு இன்று சற்று குலைந்தது. அடுத்த நாள் அதிகாலையில் அம்மாவும் அப்பாவும் தாத்தாவை மருத்துவமனையுடன் அழைத்துச் செல்ல அருகிலுள்ள ஊருக்கு போக வேண்டும். 2 நாட்கள் கழித்தே அவர்கள் திரும்புவார்கள். 2 நாட்கள்தான் கண்ணா என்று அம்மா மெதுவாகச் சொன்னாள். நீ பாட்டியுடன் இருப்பாய், நாங்கள் சீக்கிரம் வந்துவிடுவோம் என்று அப்பா உறுதியுடன் சொன்னார். அந்த சீக்கிரம் என்ற வார்த்தை தேவாவின் மனதில் பெரிய வெற்றிடமாக ஒலித்தது. அவன் அம்மாவின் சேலையை பிடித்து கொண்டான். நான் கூட வரலாமா? அம்மாவின் கண்களில் சிறு வருத்தம் மிளிர்ந்தது. கண்ணா, மருத்துவமனையில் நீ சோர்ந்து போய்விடுவாய். அவன் மௌனமாகிவிட்டான். அவன் உள்ளத்தில் ஒரு பயம். என் கேள்வி, அவர்கள் போய்விட்டால் திரும்பி வருவார்களா? அன்று இரவு அவனால் தூண்ட முடியவில்லை. அவன் மெதுவாக எழுந்து ஹாலுக்கு வந்தான். அம்மா பயணப் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அப்பா மருந்து பட்டியலை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா என்று அவன் மெதுவாக அழைத்தான். அம்மா உடனே திரும்பி அவனை மடியில் அமர வைத்தாள். இன்னும் தூங்கலையா கண்ணா? அவன் தலையசைத்தான். நீங்க போயிட்டீங்கன்னா நான் இருட்டுல யாரோட பேசுவேன்? நான் பயந்தா யாரை தழுவுவேன்? அந்த வாக்கியம் அம்மாவின் இதயத்தை துளைத்தது. அப்பா அருகில் வந்து அமர்ந்தார். விளக்கை மங்கலாக்கினார். ஹாலில் நிலவொளி மட்டும் பரவியது. தேவா, பார் என்று அப்பா ஜன்னலை காட்டினார். நிலா நம்ம வீட்ட பாத்துக்கிட்டே இருக்கா? இருக்கு. நாங்க கொஞ்சம் தூரம் போனாலும் உன்னை நினைக்காத ஒரு நொடியும் இருக்காது. நீ கண் மூடும்போது அம்மாவின் தாலாட்டு உன் காதில் கேட்கும். அது உனக்கு நினைவுதான், ஆனா அந்த நினைவே அன்பு. அம்மா அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அன்பு என்றால் அருகில் இருக்கிற உடம்பு மட்டும் இல்ல, மனசு அருகில் இருப்பதும் அன்புதான். அன்று இரவு தேவா அம்மா அப்பாவுடன் படுத்தான். அவர்களது இதயத் துடிப்பை கேட்டபடி மெதுவாக தூங்கிப்போனான். தூங்குவதற்கு முன் அவன் கையை நீட்டி இருவரின் விரல்களையும் பிடித்து வைத்துக் கொண்டான். அவர்கள் மறைந்து போகக்கூடாது என்பது போல். அடுத்த நாள் காலை கதவு அடைந்த சத்தம் அவனது கனவுக்குள் ஒலித்தது. திடீரென அவன் விழித்தான். படுக்கையின் இரு பக்கமும் காலியாக இருப்பதை உணர்ந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. அம்மா என்று அவன் அழைத்தான். மறுமொழி இல்லை. அவன் படுக்கையிலிருந்து பாய்ந்து வெளியே வந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. காலையில் குளிர்ந்த காற்று மட்டும் உள்ளே வந்தது. அவனது கண்களில் கண்ணீர் நின்றது. ஒரு நிமிடம் அவன் எண்ணினான். அவங்க போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க. பாட்டி சமையலறையிலிருந்து வந்து அவனை தழுவினாள். காலையிலே கிளம்பி விட்டார்கள், சீக்கிரம் வந்து விடுவார்கள். அவள் சொன்னாலும் அவன் மனம் வெறுமையாக இருந்தது. அன்று பள்ளியில் அவன் கவனமின்றி அமர்ந்தான். நண்பர்கள் விளையாட அழைத்தாலும் அவன் மெல்ல சிரித்து பின்வாங்கினான். வீட்டுக்கு வந்தபோது கூட கதவை திறந்தவுடன் அவன் உள்ளம் ஒரு நொடி எதிர்பார்த்தது. அம்மா இருப்பது போல. ஆனால் அமைதிதான் இருந்தது. அன்று இரவுதான் மிக கடினம். படுக்கைக்குச் செல்லும் நேரத்தில் அவன் வயிற்றில் பதட்டம் உணர்ந்தான். விளக்கை அணைக்கும்போது நிழல்கள் பெரிதாக தோன்றின. அவன் உடனே அம்மாவின் வார்த்தைகளை நினைத்தான். அன்பு என்றால் அருகில் இருக்கிற உடம்பு மட்டும் இல்ல, மனசு அருகில் இருப்பதும் அன்புதான். அவன் மெதுவாக கண்களை மூடினான். அம்மா பாடும் தாலாட்டு அவனது மனதில் ஒலித்தது. அவன் நினைத்தான், அப்பா தன்னுடன் சைக்கிள் ஓட்டிய நாள், அம்மா அவனை மழையில் நனைக்காமல் பாதுகாத்த மாலை நேரம். அந்த நினைவுகள் மெதுவாக அவனை சூழ்ந்தன. அவன் தன் மார்பில் கை வைத்துக் கொண்டான். அம்மா அப்பா என் பக்கத்திலேயே இருக்காங்க என்று அவன் மெதுவாக தன்னிடம் சொன்னான். அந்த வார்த்தை அவனுக்கு தைரியம் கொடுத்தது. அடுத்த நாள் மாலை வீட்டின் முன் வாகன ஓசை கேட்டது. அவன் ஓடிப்போய் பார்த்தான். தேவா என்று அம்மாவின் குரல். அவன் ஓடிப்போய் அவர்களை தழுவிக்கொண்டான். கண்ணீர் வந்தாலும் அது இப்போது பயத்தால் அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியால். நான் ராத்திரி பயந்தே என்று அவன் ஒப்புக்கொண்டான். ஆனா நீங்க என் மனசுல இருந்தீங்க.
அப்பா சிரித்தார். அதுதான் முக்கியம் கண்ணா. பயம் வந்தாலும் அன்பு இருந்தா அது குறையும். அன்று இரவு தேவா அம்மா அப்பாவுடன் படுத்தான். அவர்களது இதயத் துடிப்பை கேட்டபடி மெதுவாக தூங்கிப் போனான். தூங்குவதற்கு முன் அவன் கையை நீட்டி இருவரின் விரல்களையும் பிடித்து வைத்துக் கொண்டான். அவர்கள் மறைந்து போகக்கூடாது என்பது போல். கற்றுக்கொள்ள வேண்டியது. பிரிவு என்றால் அது என்றும் பிரிவல்ல. சில நேரம் மட்டும். பிரிவு பயத்தை தரலாம். ஆனால் அன்பு நம்முள்ளிருந்தால் அந்த பயம் மெதுவாக கரையும். அம்மா அப்பா உடம்பால் தூரம் போகலாம். ஆனால் அவர்களின் அன்பு, குரல், நினைவு அவை எல்லாம் அவன் இதயத்தின் அருகிலேயே இருக்கும். இதுதான் இன்றைய நிலவு நேர கதைகள். குழந்தைகளின் மனதில் பாதுகாப்பு, நம்பிக்கை மற்றும் அன்பின் உறுதியை விதைக்கும் ஒரு மென்மையான இரவு கதை.